மோடியை ஆட்சியை விட்டு இழக்கச் செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் திமுகவினர் யாரும் தூங்க மாட்டோம் அப்படின்னு உதயநிதி சொல்றாங்க. ஐயோ பாவம், இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 25 வருஷத்துக்கு தூங்க மாட்டாங்க திமுக காரங்களாம் உதயநிதி ஸ்டாலின் திட்ட போறாங்க, ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. பிரதமர் மோடியை அனைவரும் 29 பைசா அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்றாங்க. நீங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான ஒரு நபர்கிட்ட வேற என்ன பார்க்க முடியும்? ஒரு தரக்குறைவாக பேசுவதில் அவரை மிஞ்சுவதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. தரம் தாழ்ந்து தரக்குறைவாக பேசுவதில் அப்படிதான் இதையும் பேசியிருக்கிறார். அவருக்கு பொருளாதாரம் தெரியாது, அவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியாது, அவருக்கு இதெல்லாம் தெரியலன்னா வேற என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, இது போல எதையாவது பேசி தோல்வி அடைந்த படங்களையே கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது தோல்வி அடைந்த அரசியல் இருக்கிறாரு. செல்வ பிறந்தகைக்கு அரசியல் தெரியவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க உங்க கட்சி செஞ்ச துரோகமெல்லாம் வெளியே சொன்னா அதை அரசியலுடைய கொள்கைன்னு எப்படி சொல்லுவாங்க? ஆர்டிஐ மூலமா வந்தது சொல்லியிருக்கிறாங்க, தப்பே கிடையாது. மோடி ஆட்சி நீங்க ஒத்துழைக்கிறீங்களா இல்லையா? ஏதாவது ஒண்ணு ஒத்துழைக்கிறீங்களா சொல்லுங்க. எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்களா? நான் சொன்னேன், உற்பத்தியே துவங்காத ஒரு இடத்த உற்பத்தி துவங்கி விட்டதுன்னு நியூஸ் நம்ம ஊடகங்களில் செய்தி வருது சார். உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ஊடகத்துல செய்தி போடுறீங்க, முதலமைச்சர் ரிப்போர்ட் கட் பண்றாரு, துறைக்கிறாரு, ஆனா அங்கிருந்து ஒண்ணுமே இல்லை. 1 மெகாவாட் கூட இது வரைக்கும் வரல. நான் போய் சொல்ல போய் செக் பண்ணி பாருங்க. சிஓடி வரணும், என்னைக்கு துவங்குறாங்கன்றது எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கலங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், கொடுத்ததா சொன்னாங்க, நான் சேலஞ்ச் பண்றேங்க. நான் அரசியல் விட்டு போயிடுறேன்னா முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுவாரா? நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்லுங்க. அவர் போய் திறந்து 1 மாசம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் 1 யூனிட் மின்சாரம் வெளியே வரல. அப்போ எப்படி நாங்கள் கச்சத்தீவை அடகு வைத்தோமோ, கச்சத்தீவை விற்று விட்டோமோ அப்படியே தான் இதுவும் சொல்லுங்க. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி கொடுத்துருவீங்க. என்ன சார் நியாயம்? நீங்க ஏன் செய்யணும்னு கேட்பீங்களா? எது ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீங்க செய்வீங்க, ஒரு தவறை செய்வீங்க, ஒரு ஃப்ராட் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்களே அந்த ஃப்ராடை ஏன் சரி பண்ணுன்னு கேட்பீங்களா? இது நியாயமா? பாஜகவை தமிழ்நாட்டில் காலை ஒன்று விடக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை பேசிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய யார் சொல்றாங்க? எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. யாரு சொல்றது? திமுகவின் கூட்டணியில் இருக்க. சரி, திமுகவுடைய கூட்டணியில யாராவது ஒருத்தர் ஒரு விரலாவது ஒண்ணு இருக்கிறாங்களா? தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுக பெரிய கட்சி. அந்த அளவிற்கு அமைப்பு உள்ள கட்சி தமிழ்நாட்டில் யாராவது இருக்கிறாங்களா? கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்கள்லையும் கொடி இருக்கிற கட்சி பிஜேபி. அந்த அளவிற்கு பூத்து கமிட்டி வரைக்கும் இருக்கிற கட்சி பிஜேபி. இந்த கால் பதிக்க முடியாது, கை பதிக்க முடியாது, இதையெல்லாம் சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இவங்கெல்லாம் யாருன்னா 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் திமுக பின்னால அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்க. ஒரு சின்னம் கூட அவங்களால வாங்க முடியாதவங்க எங்களை பார்த்து கால் பதிக்காது, கை பதிக்காது, இதெல்லாம் என்னங்க பேச்சு? முதல்ல அவங்கள கட்சி வளர்க்க சொல்லுங்க, அப்புறமா எங்களை பத்தி பேசலாம். பிரச்சார களம் எப்படி இருக்கு பாஜக? அருமையா இருக்கு. எங்களுடைய தொண்டர்கள் களத்தில் உற்சாகமா இருக்கிறார். வேட்பாளர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மக்களுடைய ஆதரவு, அவருடைய உற்சாகமான வரவேற்பு எல்லா இடத்திலும் மிக பிரமாதமாக இருக்கிறது. அதனால இந்த ஒரு அமைதி புரட்சி என்று சொல்வார்கள், அது போன்ற ஒரு அமைதி புரட்சி தமிழகத்தில் நடக்கப் போகிறது. அதிக அளவு இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி யாரும் எதிர்பார்க்காத விதத்துல மிக சிறப்பான வெற்றியை பெறப்போகிறது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மீரட்ல என்ன பேசியிருக்காருன்னா, இது 10 ஆண்டு கால ஆட்சி பாஜகவின் ட்ரெய்லர் தான், இது மெயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டு காலமாக ட்ரெய்லர் போட்டு. ஆமா சார், அதாவது ட்ரெய்லர்னா முன்னோட்டம். ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் முதல்ல அது ஒரு நல்லரசாக இருக்க வேண்டும். இது நாங்கள் இது வரைக்கும் கொடுத்தது நல்லரசு, இனிமேல் அது வல்லரசு ஆகும் என்பதைத்தான் சொல்லி இருக்கிறார். இப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காங்க, கச்சத்தீவு விவகாரத்தில் ஜெய்சங்கர் அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசின் கொள்கை முடிவுகளை வெளியே தேர்தலுக்காக சொல்றாரு, அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அரசியல் தேர்தல் அர்த்தம் இலங்கைக்கு கொடுத்தது அதாங்க. செல்வ பெருந்தகைக்கு அரசியல் தெரியவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க உங்க கட்சி செஞ்ச துரோகம் எல்லாம் வெளியே சொன்னா அதை அரசியலுடைய கொள்கைன்னு எப்படி சொல்லுவாங்க? ஆர்டிஐ மூலமா வந்தது சொல்லியிருக்கிறாங்க, தப்பே கிடையாது. மோடி
மோடியை ஆட்சியை விட்டு இழக்க செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் திமுகவினர் யாரும் தூங்க மாட்டோம் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. ஐயோ பாவம், இன்னும் எத்தனை வருஷம், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 25 வருஷத்துக்கு தூங்க மாட்டாங்க திமுக காரங்களாம் உதயநிதி ஸ்டாலின் திட்ட போறாங்க, ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. உதயநிதி இன்னொரு விஷயம் சொல்றாரு, மாநில அரசுக்கு தேவையான நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்காமல் ₹1 29 பைசா தான் கொடுக்குறாங்க, அதனால பிரதமர் மோடியை அனைவரும் 29 பைசா அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்றாரு. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான ஒரு நபர்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு தரக்குறைவாக பேசுவதில் அவரை மிஞ்சுவதற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. தரம் தாழ்ந்து தரக்குறைவாக பேசுவதில் அப்படி தான் இதையும் பேசியிருக்கிறார். அவருக்கு பொருளாதாரம் தெரியாது, அவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியாது, அவருக்கு இதெல்லாம் தெரியலன்னா வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், இது போல் எதையாவது பேசி தோல்வி அடைந்த படங்களையே கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது தோல்வி அடைந்த அரசில் இருக்கிறாரு, அவர் அப்படி தான் பேசுவார். அதெல்லாம் நம்ம பெருசாக அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது திருமுருகன் காந்தி தான் தெரியும், அப்படியா? வந்து பாஜக தோற்க வேண்டும்னு ஐயனாருக்கு வந்து கெடாவை நேர்ந்து விட்டுருக்காரு என்ற, அப்படியாவது அவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி வரட்டும். இல்லை பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க அதான் சொல்கிறேன், அப்படியாவது கடவுள் பக்தி வரட்டும்னு. அண்ணாமலையை வந்து பாஜகவுக்கு சீமான் தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காருன்னு அவரே சொல்றாரு. அதனால தான் எண்மண் மக்கள் யாத்திரை விடுங்க, ரொம்ப நாளாக இல்லாத வந்தாங்க, இப்போ தேர்தல் வர்றதுனால கேமரா மனிதன் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வச்சுக்காது. யார் வரி ஏய்ப்பு செய்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு வருமான வரித்துறை செல்லும், யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு சிபிஐ செல்லும், யார் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு அமலாக்கத்துறை செல்லுங்க. அமலாக்கத்துறைக்கும் சிபிஐக்கும் வருமான வரிக்கும் தேர்தல் காலம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு இதெல்லாம் கிடையாது. தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் அவை, அரசாங்கமாக அவை நீங்கள் இது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்ல முடியாது. 365 நாட்களும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. 9 முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சம்மன் அனுப்பியும் நேரில் ஆஜராகாதவர் முதலமைச்சர் என்ன 2 கொம்பு முளைச்சிருக்குதா என்ன? கிடையாது. 9 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத ஒரு முதல்வரை நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று நீதிமன்றம் மறுத்த பின்னர் மறுபடியும் சம்மன் அனுப்புகிறார்கள், வரவில்லை, கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுக்க மறுக்கிறது. இதை யார் கண்டிக்கிறாங்க? ஜெயில இருக்க வேண்டிய ஆனால் பெயில இருக்கிற ராகுலும் சோனியாவும் கண்டிக்கிறாங்க. எல்லாரும் மேலே வழக்கு இருக்குது, எல்லாரும் முறைகேடு பண்ணிருக்கிறாங்க. ஏன் அரசியல்வாதியா இருந்தா எதுவெல்லாம் செஞ்சிட முடியுமா? பழங்குடி இன மக்களின் மீது மோசடி நடந்திருக்கிறது, அதனாலதான் சோழன் கைதாகி இருக்கிறார். ஊழல் செய்வதே தங்களுடைய லட்சியமாக கொண்டிருந்தால் அனுபவத்தைத்தான் தீர வேண்டும். இன்னைக்கு இப்போ குடியாத்தத்துல வேலூர்ல துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் பேசுறாரு, பேரன் லவ்லி போட்டுக்கிட்டு வராங்களே, பல பலன் இருக்குது முகம் அப்படின்னு பெண்களை பார்த்து ஏராளமாக கேட்கிறார்கள். 1000 ரூபாய் வந்துருச்சா கை தூக்குங்க. அதிகார திமிர், ஆணவம், அகங்காரம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு அப்படி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு அமைச்சர் தரக்குறைவாக, கீழ்த்தரமாக, அவ்வளவு மோசமாக பேசி இருக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நீங்க ட்விட்டர்ல பார்த்திருக்கலாம். 3 விஷயம் கேட்டிருக்கிறார். 10 வருடங்களாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. 50 வருடங்களுக்கு முன்னால திருதராஷ்டிரனை போல உங்களுடைய தந்தை எப்படி பாண்டவர்களை ஏமாற்றி நிலத்தை பிடுங்கினார்களோ அப்படி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களுக்கு துரோகம் செய்து தமிழர்களுடைய முதுகலை குத்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொண்டு போய் வைத்து விட்டாரே, அந்த திருதராஷ்டிரன் அவருடைய மகன் துரியோதனன் ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டில்? சார், இன்னைக்கு கிட்டத்தட்ட 47% இந்த நாட்டில் 5 மாநிலங்கள்ல தாங்க உற்பத்தி இருக்குது. ஏன்? ஒரு நாடு என்று சொன்னால் அதனுடைய இயற்கை வளங்கள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ அங்கு கட்டமைப்பு பெருகும்.
எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டமைப்பு பெறும். இதுதான் உண்மை. அப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல தான் அதிகமான கட்டமைப்புகள் வரும். ஒரு குடும்பத்துல நான் தான் சம்பாதிக்கிறேன், என் பையனுக்கு நான் 10 கிராம் தான் சோறு கொடுப்பேன், நான் 100 கிராம் சாப்பிடுறேன், எந்த அப்பாவது சொல்லுவாங்களா, எந்த அம்மாவது சொல்லுவாங்களா? நான் தான் சமையல் செய்யறேன், அதனால எனக்கு தான் அதிகம் சொல்ல முடியுமா? அதாவது பொருளாதாரம் என்றால் என்ன, ஒரு நாடு என்றால் என்ன, ஒரு குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு தெரியாதவங்க தான் இந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வாரிசு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பதில். 1 ரூபாய் கொடுத்தா 29 காசு வருது. உற்பத்தி மாநிலங்கள் சொன்னா அதிகமான கட்டமைப்பு இங்க பெருகும். இங்க ஏன் இவ்வளவு துறைமுகங்கள் பலமா இருக்குது? ஏன் தூத்துக்குடி துறைமுகத்தை நாம பலப்படுத்தி வருகிறோம்? எதற்காக இன்னொரு துறைமுகத்தை பலப்படுத்தி வருகிறோம்? ஏன் ஏர்போர்ட்ஸ் அதிகம் வருது? ஏன் இங்க 500 கிலோமீட்டருக்கு மேல அதிகமா இந்த 10 வருடங்கள்ல தேசிய நெடுஞ்சாலை அமைத்திருக்கிறாங்க? ஏன் இங்க லாஜிஸ்டிக்ஸ் பார்க்க வருதுன்னு சொன்னா இங்க கடல் இருக்குது, ஏற்றுமதி அதிகமாக இருக்கும். மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத்ல வரும். 2.8% தான் வடகிழக்கு மாநிலங்களோட உற்பத்தி. அதனால 2.8% கொடுத்தா போதும்னு சொல்ல முடியுமா? அந்த மாநிலங்கள் இருக்கவங்கலாம் ஏழைகளாவே இருக்க வேண்டுமா? அப்படி கிடையாது. பகிர்ந்து உண்டது தமிழ்ல தாங்க சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் அதிகமா சம்பாதிக்கும், வருவாய் வரும் மாவட்டம். நம்ம தமிழ்நாட்டுல 5 மாவட்டம் வருவாய் அதிகமா. முதல்ல சென்னைன்னு சொல்லுவாங்க, இல்ல முதல்ல திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, கோயம்புத்தூர். நான் என்ன கேட்கிறேன், ராமநாதபுரத்துக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியாது, கூடாதுன்னு சொல்லலாமா? சென்னையில இருக்கக்கூடிய வசதிகள் எங்குமே இல்லை. ஏன் சென்னையை விட நாங்க தான் அதிகம் சம்பாதிக்கிறோம் திருவள்ளூர், காஞ்சிபுரம் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இது ஒரு சாதாரண பொருளாதாரம் கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுல ட்வீட் வர போற 50 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் துரோகம் அளித்து விட்டோம், எங்கள் தந்தை துரோகம் அளித்து விட்டார் தமிழகத்துக்கு என்று சொல்லி இன்றைக்கு அந்த பதவியிலிருந்து, முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டிய முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கம்னு பேசுவது என்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. அவர் இன்னொரு எதுவும் கேட்டிருக்கிறாரு, என்ன சிறப்பு திட்டம் செஞ்சிருக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், தூத்துக்குடி துறைமுகமும் சென்னையினுடைய துறைமுகமும் இந்த அளவிற்கு பெருகவில்லை என்று சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் மத்திய அரசு தான். இன்னைக்கு 6 லட்சம் கோடி சார், உண்மையிலே சொல்றேன், கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் நாங்க 6 லட்சம் கோடி முதலீடு பெற்று விட்டோம்னு சொல்றாங்க. எம்ஓயு வெறும் ஒரு கையெழுத்து, புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மட்டும் போட்டுக்கொண்டு நாங்கள் 6 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி வாங்கிட்டோம்னு தற்பெருமை பேசிக் கொண்டு திரிகிறார்களே தவிர இதுவரையிலும் முதலீடுகள். சிங்கப்பூர் போனாரு, ஜப்பான் போனாரு, துபாய்க்கு போனாரு, இங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாரு, மாநாடு போட்டாரு, எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா எதுவுமே வரலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக்மி அப்படின்னு ஒரு கம்பெனியோட 2022 மே, நான் சொல்றது நீங்க நம்பவில்லை என்றால் தாராளமா கூகுள் பண்ணி பாருங்க. உங்க பத்திரிகையில, உங்க ஊடகத்துல செய்தி போட்டிருப்பீங்க. 65,000 கோடி செலவுல கிரீன் அமோனியா நாங்கள் ஒரு பெரிய தொழிற்சாலை அமைக்க போகிறோம். எங்க போச்சு? 2 வருஷம் ஆச்சு. எங்க நம்ம போச்சு? ஒரிசாவுக்கு போயிடுச்சு. அங்க போயிடுச்சு, அங்க நிலம் கொடுத்துட்டாங்க, வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவு போய் கடந்த 2 வாரம் முன்னால உங்க எல்லா சேனல்லையும் ஒரு நியூஸ் போட்டிருப்பீங்க. வடசென்னை அலகு 3, வடசென்னை அலகு 3 இருந்து 800 மெகாவாட் மின்சார நிலையத்தை அனல் மின்சார நிலையத்திலிருந்து உற்பத்தி துவங்கிவிட்டது. இன்று முதல் இங்க இருந்து 800 மெகாவாட் உற்பத்தி வரும். உங்களுடைய பத்திரிகையில வந்துச்சா இல்லையா? எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணீங்கல்ல. தயவு செஞ்சு ஊடக நண்பர்களும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இருக்கிறேன், அங்க போய் பாருங்க, ஒரே ஒரு யூனிட் ஆகுது அங்கிருந்து மின்சாரம் தயாரிச்சிருந்தாங்கன்னா நான் அரசியல் இருந்து விலகிறேன். எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்க. தேர்தலுக்காக ஏதோ பெருசா தரத்துட்டோம்னு சொல்லி போய் பேசி கொடுக்கிறாரு. அந்த
அலகு 3 மின்சார நிலையத்திற்கு முழு கடனையும் முழு பணத்தையும் அளித்திருப்பது மத்திய அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். இதுவரையிலும் அந்த நிறுவனத்துக்கிட்ட கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கவே இல்லை. கொடுக்கணும் நியாயமா. போய் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா போய் கேளுங்க. டேஞ்சர் போடுங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்த யாரையுமே அந்த விழாவுக்கு கூட அழைக்கவில்லை. ஏன்னா அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இது பொய்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பத்திரிகைகள் எல்லாத்துலயும் ஹிந்து உட்பட வந்துச்சு, எல்லாத்துலயும் வந்துச்சு. தந்தியில, திருமணம்ல எல்லாத்துலயும் போட்டாங்க பெருசா. ஒரு யூனிட் கூட இது வந்து தோன்றுவது. எவ்வளவு பெரிய மோசடி இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கேள்விகளை மட்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது இந்த போல கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு என்ன செஞ்சாங்க? கோபாக் மோடி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அது டிஃபென்ஸ் காரிடார். இந்தியாவிலே 2 மாநிலத்தில் தான். அந்த டிஃபென்ஸ் காரிடாரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி அரசு, மோடி அவர்களுடைய அரசு. ஆனால் அந்த டிஃபென்ஸ் காரிடாருக்கு அது வந்து விட்டால் மேக் இன் இந்தியா என்ற திட்டம் மூலமாக பல நூற்றுக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ந்து விட்டால் டாஸ்மாக் பிரச்சனை ஆகும் என்று அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க மறுக்கிறது தமிழக அரசு. நான் குற்றம் சாட்டுகிறேன். தூத்துக்குடி துறைமுகம் அந்த எக்ஸ்பான்ஷன் முழுக்க மத்திய அரசுடைய, இப்போ இங்கே தூத்துக்குடி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதிக ஏற்றுமதி வரும், பெரிய பெரிய கப்பல்கள் வரும். இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபாய்க்கு தேசிய நெடுஞ்சாலைகள் மட்டும் நாம் அமைத்திருக்கிறோம். இதற்கு நான் வந்து நீங்க ஏவாவேலுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. எங்களால இந்த நெடுஞ்சாலையை போட முடியாது, தயவு செஞ்சு தேசிய நெடுஞ்சாலை எடுத்துக்கங்கன்னு ஏவாவேலு சொல்றாரு. ஏவாவேலு சொல்றாரு. இன்னைக்கு திடீர்னு சொல்றாங்க நாங்கள் சுங்கச்சாவடிகளை எல்லாம் எடுத்து வருவோம் ஆட்சிக்கு. ஏன் ஆட்சிக்கு வரணும் சார்? ஏன் ஆட்சிக்கு வரணும்? நாளைக்கு காலையில தமிழ்நாடு அரசு நினைச்சா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி எடுத்துடலாம். ஏன்னா அதுல ஒரு சரத்து இருக்குது. தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஒப்பந்தத்துல சரத்து இருக்குது. அதாவது இப்போ நீங்க ஒரு 100 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதை போட்டீங்கன்னா கூட அதை வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் லீஸுக்கு எடுத்து அதுல வர பணத்தை வச்சு 100 கோடி ரூபாய் பேங்க்ல அடைப்பாங்க. இதுதான் எப்படி நம்ம ஹவுசிங் லோன் மாதிரி தான். அதுல ஒரே ஒரு சரத்து இருக்கு. ஒருவேளை இனிமேல் இந்த சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என்றால் மாநில அரசு காசு கொடுத்து அந்த கான்ட்ராக்டரை வெளியே அனுப்பிச்சிடலாம். நான் கேட்கிறேன், உண்மையிலேயே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்றால் நாளைக்கு சொல்லுங்க, இன்னும் 10 நாள்ல நாங்க பணத்தை எல்லாம் கொடுத்துடுறோம். எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. தேசிய நெடுஞ்சாலைக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, என்ஹெச்ஐக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட பணத்தை மாநில அரசு கொடுத்து விடணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, மாநில அரசுக்கு வருவாய் வேணும். மாநில அரசுக்கு வருவாய் வேணும்னா என்ன செய்யணும்னா, முதலீடு வர வேண்டும். முதலீடு வர வேண்டும் என்று சொன்னால் கட்டமைப்புகளை பெருக்க வேண்டும். கட்டமைப்புகளை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு ஒத்துழைத்தால்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் முதலீடு செய்யும். முதலீடு செய்தால்தான் தொழில் பெருகும். தொழில் பெருகினால்தான் வேலை வாய்ப்பு பெருகும். தொழில் பெருகினால்தான் வருவாய் வரும். அப்படின்னா நான் மத்திய அரசை ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டாஸ்மாக்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இதைத்தான் இன்றைக்கு இந்த மாநில அரசு செய்கிறது. பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மதவாத அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இந்துக்கள் மீதான போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டிஸ், இந்தியாவிலே அதிகமான ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம் முதலீடு தமிழ்நாட்டில் தான். இல்லைன்னு மறுக்க முடியுமா? சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே மட்டும் இல்லைங்க, சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அது கோயம்புத்தூர் வழியா. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? அது மட்டும் இவங்க விரைவில் இவங்க ஒத்துழைச்சாங்கன்னு சொன்னாங்க. மாநில அரசு கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள்லாம் பெரிய அளவில் இந்த மாதிரி பல திட்டங்களை முதலமைச்சர் கேட்டார். ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? நான் ஒரு 10 திட்டம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி 100 திட்டங்கள் சொல்லலாம். 40 லட்சம் பேர் இன்னைக்கு வந்து கேஸ் வாங்கியிருக்கிறாங்க. 40 லட்சம் குடும்பங்கள்னு சொன்னா
ஞாபகம் வச்சுங்க. 40 லட்சம் குடும்பங்கள்னு சொன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னா கூட 1,60,00,000 தமிழர்கள் இன்றைக்கு கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துல மொத்தமே அவ்வளவு இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னால 4 மடங்கு அதிகமாக எரிவாயு இணைப்பை கொடுத்திருக்கிறோம். இலவச வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் ஊழல் செய்திருக்கிறார்கள் மாநில அரசு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இலவச மின்சாரம், இன்னைக்கு இலவச குழாய் மூலம் குடிநீர், இது எல்லாமே இரட்டிப்பாயிருக்கிறது. இவ்வளவு தூரம் 10 வருடங்கள் தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு தூரம் செஞ்ச ஒரு பிரதமரை பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. நாங்கள் கேட்கிறோம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இப்படி தமிழர்களுடைய முதுகிலை குத்தி கழுத்தை அறுத்து துரோகம் செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதற்காக நீங்கள் வருந்தி ஒரு மன்னிப்பாவது கேட்டீர்களா? 24 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்களுடைய மாநிலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து கொடுத்து மன்னிப்பு கேட்டீர்களா நீங்கள் என்றால் இல்லை. ஏன்னா உங்களுடைய அகராதியில தமிழர்கள் ஏமாளிகள், தமிழர்கள் முட்டாள்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் திராவிட மாடல் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். எல்லாம் கடைசியா ஒரே ஒரு விஷயம், தேர்தல் ஆணையத்திற்கு, தேர்தல் ஆணையம்னு சொல்றதை விட தமிழக அரசு அதிகாரிகளுக்கு, ஏன்னா எல்லாருமே தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லிட்டு விடுவாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் யாரை நம்பி செயல்படுகிறது என்று சொன்னால் தமிழக அரசு அதிகாரிகளை நம்பிதான் செயல்படும். பறக்கும் படை, தேர்தல் அவசரம், இதெல்லாம் நம்ம வெளியே பார்க்கணும். நீங்களாம் கூட அனுபவிச்சிருப்பீங்க, வெளியே பார்த்துருக்கீங்க. சாதாரண பொதுமக்களை எந்த காரணத்தை கொண்டும் முன்னிட்டும் சார் எங்க குறை இருக்குது, தப்பு செய்யறவங்க தான் தண்டிக்க போடணும். சும்மா கையில ஒரு 50,000 எடுத்துட்டு போறாங்க சாதாரண மக்கள். நம்ம பார்த்தோம் ஊட்டியில, அவங்கள வந்து நிறுத்தி கையில குழந்தையோட நிக்கிறாங்க. பார்த்தா தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன். அதனால மக்களை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாம சாதாரண மக்களை வறுத்தெடுப்பது என்பது நியாயம் அல்ல. ஒரு பக்கம் சாதாரண மக்களை இன்னலுக்கு உள்ளாக்குவது, இன்னொரு பக்கம் கொள்ளையடித்து லஞ்சம் செய்து ஊழல் செய்து கஷ்டப்பட்டு அமலாக்கத்துறையும் சிபிஐயும் சிறையில் அடைச்சா அதுக்காக டெல்லியில போய் ஒப்பாரி இருக்கிறது. இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் இன்னும் நமக்கு வந்து அது 16 நாட்கள் 17 நாட்கள் இருக்கிறது, 18 நாட்கள் இருக்கிறது. ஊடக நண்பர்கள் வெயில்ல நீங்க அலைஞ்சால்தான் செய்தி வரும். ஆனாலும் நாம் அனைவருமே நம்முடைய பாதுகாப்பை, உடல்நலத்தை பேணி காத்து சிறப்பான முறையில அனைத்து அரசியல் கட்சிகளும் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் இந்த தேர்தல் நடக்க வேண்டும், உங்களின் மூலமாக அது நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்ன கேட்க. தமிழ்நாட்டில் வந்து இத்தனை ஆண்டுகாலமா தமிழ்நாடு வந்து அளவுக்கு பின்தங்கிட்டு இருந்தா அது வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ், இடையில வந்து கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்க, எல்லாமே சொன்னீங்க. அதிமுகவும் பல முறை ஆட்சி செய்திருக்குது. உங்களோட வாழ்க்கையில் அதிமுக ஒரு விஷயமே வரலையே. இல்ல, நான் சொல்றது என்னைக்குமே ஆளுங்கட்சி கடந்த 3 வருடங்களாக எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. சாதாரணமா அங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் டெய்லி இந்த கேமராலாம் எடுத்துக்கிட்டு ரோட்ல தான் வரீங்க. எங்கன்னா ஒரு ரோடு இருக்குதா? ரோடே இல்லைங்க. சென்னையில தமிழ்நாட்டுல ரோடே கிடையாது. 3 வருஷமா ரோடு கூட போட முடியாத அளவிற்கு ஒரு துப்பற்ற ஆட்சியாக, வக்கீல்லாத ஆட்சியாக இருக்குது. அப்போ நான் 5 வருஷத்துக்கு முன்னால சொல்ல முடியுமா? நீங்க அதிமுகவும் காரணம்னு பல விஷயங்களை சொல்லலாம். நீங்களே உங்களோட சொன்னீங்க தொழில் முன்னேற்றத்திற்குன்னு. தொழில் முன்னேற்றத்துல இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3-4 வருடங்களாக தமிழகம் பின்தங்கி இருக்கிறது. நீங்க 2வது இடத்துல இருந்த தமிழகம் இன்றைக்கு 5வது இடத்துக்கு போயிருக்கிறதுங்க. காரணம் என்ன? இது 7வது 8வது போயிடும். நான் ஒரு 1000 பாயிண்ட்ல இருக்கும் போது உத்தரப்பிரதேசம் 200 பாயிண்ட்ல இருந்துச்சு. அப்ப நான் 4வது இடத்துல நம்ம இருந்தோம் தமிழ்நாடு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் 700வது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? நாம இன்னும் அதே 1000 இடத்துல இருக்கிறோம். நம்ம 1400க்கு போயிருக்கணுமா வேண்டாமான்றதுதான் கேள்வி.
நீங்க அதிமுக ஆட்சியில குறைகள் இருந்தா இதே டாஸ்மாக் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அப்ப நாங்க எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் போராட்டம் செய்தது போன்று டாஸ்மாக் எதிராக யாரும் போராட்டம் செய்தது இல்லை. எங்கள் மாநில தலைவர், முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், வானதி சீனிவாசன் அவர்களாகட்டும், அவ்வளவு போராட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ பால் விலை உயர்ந்த போதும் கண்டித்தோம், இல்லை என்று மறுக்க முடியாது. அதனால ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகத்தான் நாங்கள் அப்போதும் செயல்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்னன்னா மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்த 3 வருடங்கள் என்ன, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் இந்த கச்சத்து விவகாரம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாங்க. கச்சத்து விவகாரம் ஏங்க இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு திமுகவினுடைய தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்றார். என்ன தெரியும்? நான் தான் திமுகவினுடைய ஆட்சி தான் இலங்கைக்கு கச்சத்தீவை விட்டுவிட்டது, நாங்கள் தான் அடகு வைத்தோம், மன்னிக்க வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு கச்சத்தீவை மீட்டே தீர்வோம் சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இதைத்தான் நம்ம கேட்கிறோம். அதிமுக தவறு செஞ்சாலும் உறுதியாக தட்டி கேட்போம், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக ஆட்சியிலும் நடந்த பல்வேறு தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். ஆனால் அவங்க தப்பு செஞ்சாங்க, நீங்க செய்வீங்கன்றதுதான் நம்ம கேள்வியே. இன்னைக்கு என்ன நடக்குது? இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த வட சென்னை அழகு 3 உடன்குடியில நடக்குது. எத்தனை, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் திட்டம் வேலை நடக்க மாட்டேங்குது. யார் காரணம்? ஒரு பெரிய நீரேற்று மின் நிலையம் அங்க வேலை நடக்க மாட்டேங்குது. யார் காரணம்? ஒரு சின்ன விஷயம் முடிவெடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது. எல்லா திட்டங்களுமே அவங்களுக்கு தெரியல, நிர்வாகம் தெரியல. அப்ப நான் திமுகவை சொல்லுவேனா இல்ல அதிமுகவை நான் இப்ப சொல்லணுமா? இன்னைக்கு இந்த பொசிஷன் எதனால தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னா முழுக்க நிர்வாக திறனற்ற ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொல்கிறோம். எல்லா வேலையும் நடந்துதான் இருந்துச்சு. ஆனா இந்த 3 வருஷமா தான் நிறைய பிரச்சனைகள் நடக்க மாட்டேங்குது. அப்ப திமுகவை குறை சொல்லிதானே தீரணும். இல்ல நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கல. தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மற்ற மாநிலங்கள் நம்மை விட வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. புரிஞ்சுக்குங்க. நானு ஒரே இடத்துல நிக்கிறேன் சார், நீங்க ஓடி வந்துட்டீங்க முன்னாலேயே. ஒரு 500 கிலோமீட்டர் ரேஸ்ல 200 கிலோமீட்டர் வேகமா வந்துட்டீங்க. நாமெல்லாம் வேகமா வந்துட்டு பின்னாலதான் எல்லாரும் வருவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க தவறு அது. மற்ற மாநிலங்கள் ஹரியானா கூட நம்மளோட முன்னாடி வேகமா வந்துருக்கு. உத்தரப்பிரதேசம் மிக வேகமா சார் விஷயம் தான். 1 ரூபாய்க்கு 29 காசு கேட்கறாங்கல்ல, என்ன காரணம்? இங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு உண்டாய் கார் இங்க வாங்கினா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க 2 லட்ச ரூபா வரி கட்டுறாங்க. 2 லட்சமோ 1 லட்சமோ உதாரணத்துக்கு சொன்ன வரி கட்டுறாங்க. ஆனா அதே 10 லட்ச ரூபா பெருமானம் உள்ள விவசாய பொருட்களை உத்தரப்பிரதேசத்தில் வாங்கினா நாம வரி கட்டுறது இல்லைங்க. அது விவசாய மாநிலம். அப்ப பகிர்ந்துதான் அளிப்பாங்க. இது சிஸ்டம், வரி விதிப்பு, இது வரி விதிப்பு முறை. அது தெரியாதவங்க முதலமைச்சர் நாட்களில் உட்காரவங்க ஒண்ணுமே செய்யறா ஒண்ணு சொல்லுங்க. அதான் கரெக்ட். நீங்க நல்ல கேள்வி. நீங்க தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க. நீங்க தான் எதுவுமே வேணான்றீங்க. டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்தா வேணான்றீங்க, 8 வழிச்சாலையா வேணான்றீங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க. முன்னேற்றம்னு சொன்னாங்க கட்டமைப்புனா என்ன? இன்னைக்கு சென்னை துறைமுகத்தில் மதுரை வாயிலுக்கு சாலை மத்திய அரசாங்கம் திட்டம் எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க? 5800 கோடி திட்டம். அது யார் கையெழுத்து போட்டிருக்குது? முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருக்காரு பொதுமக்கள் ஒப்பந்தத்துல 5800 கோடி திட்டம். ஏன்? பறக்கும் சாலை, அதாவது பிரிட்ஜ். அதுக்கு எவ்வளவு பயங்கர, அது மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர்? 19 கிலோமீட்டர். 19 கிலோமீட்டருக்கு 5800 கோடி ஊழல் பண்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. அதுதான் சொன்னாரு டெல்லியில. 20 கிலோமீட்டருக்கு எப்படி 4500 கோடி இதுல ஊழல்? ஒரு கிலோமீட்டருக்கு 18 கோடி தானே. 360 கோடியில முடிக்கிறதுக்கு பதிலா 5500 கோடி கொடுக்குறீங்களா? அப்ப இங்க மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? எலிவேட்டட் காரிடார்லாம் அப்படிதான் சார் இருக்கும்.
நீங்க ஒத்துழைக்கிறீங்களா இல்லையே? ஏதாவது ஒண்ணு ஒத்துழைக்கிறீங்களா சொல்லுங்க. எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்களா? நான் சொன்னேன், உற்பத்தியே துவங்காத ஒரு இடத்த உற்பத்தி துவங்கி விட்டதுன்னு நியூஸ் நம்ம ஊடகங்களில் செய்தி வருது சார். உண்மையிலேயே வருத்தமா இருக்கு, உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ஊடகத்துல செய்தி போடுறீங்க, முதலமைச்சர் ரிப்போர்ட் கட் பண்றாரு, துறைக்கிறாரு, ஆனா அங்கிருந்து ஒண்ணுமே இல்லை. 1 மெகாவாட் கூட இது வரைக்கும் வரல. நான் பொய் சொல்ல போய் செக் பண்ணி பாருங்க. சிஓடி வரணும், என்னைக்கு துவங்குறாங்கன்றது எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கலங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், கொடுத்ததா சொன்னாங்க, நான் சேலஞ்ச் பண்றேங்க. நான் அரசியல் விட்டு போயிடுறேன், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுவாரா? நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்லுங்க. அவர் போய் திறந்து 1 மாசம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் 1 யூனிட் மின்சாரம் வெளியே வரல. அப்போ எப்படி நாங்கள் கச்சத்தீவை அடகு வைத்தோமோ, கச்சத்தீவை விற்று விட்டோமோ, அப்படியே தான் இதுவும் சொல்லுங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, அமைதியா இருந்துட்டு பாஜக இப்போ கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுக்கிறது தேர்தலுக்காக தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்கள் சொல்லியிருப்பது அதுதான், கச்சத்தீவை மீட்போம். கச்சத்தீவை மீட்போம்னு சொன்னா எப்படி மீட்பீங்க? அதான் கேட்கணும். என்ன சார் இது? நீங்க என்ன வேணா இஷ்டத்துக்கு தேர்தல் அறிக்கையில சார், மத்திய அரசு சார்ந்த விஷயங்களை நீங்க எப்படி சொல்லலாம்? முதல்ல சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டீங்க, வீடு அவருக்கு வித்துட்டீங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அவரை வந்து எழுதி கொடுத்துட்டீங்க சார். நான் கேட்கறது அரசு சம்பந்தமா கேட்கிறேன். நீங்க உங்க வீடு அவருக்கு எழுதி கொடுத்துட்டீங்க சட்டப்படி சார், நீங்க திருப்பி கொடுப்பீங்களா அவருக்கு? நீங்க திருப்பி கொடுப்பீங்களா எழுதி கொடுத்தா? என்னங்க சட்டப்படி நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க, அப்புறமா பிஜேபி அரசு வந்தோம்னா இப்பயே எனக்கு திருப்பி கொடுத்துருவீங்களா? என்ன இது? ஆமா, அதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் செய்வோம், பேசுவோம், சொல்லிருக்கிறோம். நீங்க தவறா சொல்றீங்க. இல்ல நீங்க உரிமைகளை இழந்தது பத்தி எல்லாம் பேசல, நீங்க உரிமைகளை விற்றது குறித்து பேசிட்டு இருக்கோம், அடகு வச்சது பத்தி பேசுறோம். தாராளமா சொல்லுங்க, நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் வரல சார். பாருங்க, நான் சொல்றது தேர்தல் அறிக்கை வந்துருச்சா? பாஜக தேர்தல் அறிக்கை வந்துருச்சா? பாத்தீங்களா? தேர்தல் அறிக்கை வந்துருச்சா? அப்புறமா வந்த பிறகு சொல்லுங்க. நான் சொல்றேங்க, ஒரு நிமிஷம் 10 ஆண்டுகள்ல அதான் இன்னைக்கு ஜெய்சங்கருடைய பிரஸ் மீட் ஃபுல்லா பாத்தீங்களா சார்? ஃபுல்லா பாத்தீங்களா சார்? நீங்க ஃபுல்லா கேட்டீங்களா? கேட்டுட்டு சொல்லுங்க. ஃபுல்லா கேட்டுட்டு என்ன சொல்லுங்க, தெளிவா சொல்றோம். அதற்கு உண்டான முயற்சிகள்ல நாங்க இறங்குவோம். நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி கொடுத்துருவீங்க. என்ன சார் நியாயம்? நீங்க ஏன் செய்யணும்னு கேட்பீங்களா? எது ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீங்க செய்வீங்க, ஒரு தவறை செய்வீங்க, ஒரு ஃப்ராடு பண்ணுவீங்க, அப்புறம் நீங்களே அந்த ஃப்ராடை ஏன் சரி பண்ணுங்க கேட்பீங்களா? இது நியாயமா? யார கேள்வி கேட்கணும்? இந்நேரம் முதலமைச்சர் ஸ்டாலினை, திமுகவை இந்நேரம் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். நேரத்துல இருந்து நான் பார்க்கல முதலமைச்சர் யாரும் பேசுறதா, எல்லாருக்கும் டூர் போய்கிட்டு இருக்கிறார். நான் ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன். பிரதமர் பேசி இருக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த 3 பேர் இப்படி சொல்றாங்களே துரோகம் பண்ணிடுச்சு திமுகன்ட்டு, நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு எந்த ஊடகமும் தமிழ்நாட்டுல கேட்கல சார். நேற்று எந்த ஊடகத்துல விவாதம் கூட இல்லை அதை பத்தி. புரிஞ்சுங்க, இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. பாஜகவை கேள்வி கேட்கிறீர்கள், வரவேற்கிறோம், பதில் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் கேள்வி கேட்பது போல ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் மதிக்கிறோம் ஊடகங்கள். இது நியாயம் இல்லை, இது நியாயமே இல்லை. எல்லாரும் உங்களுடைய பத்திரிகைகளை எழுதுங்க, எழுதுங்க. இன்னைக்கு ஏன் வந்து நான் பார்க்கல எந்த பத்திரிகையிலும் திமுக துரோகம் செய்தது, தமிழர்கள் முதுகில் குத்தியது, நீங்க எழுதிருக்கணுமா வேணாமா? நாங்க ஆதாரப்பூர்வமா வெளியிடுறோம் சார். இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் உரிமை சட்டத்தின்படி நாங்க வந்து கொடுத்திருக்கிறோம் சார். வித் ஃபுல் ப்ரூஃப் கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு. இதுவரையிலும் கச்சத்தீவு விவகாரத்தில் இப்படிப்பட்ட ஆதாரத்தோடு இந்திய அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் வெளிவந்தது இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள்ல வரலன்றதுதான் சார் ரொம்ப சோகமான உண்மை. நீங்க சொல்லுங்க, நீங்க
அவர் பிரஸ் மீட் வச்சாதான் கேட்பேன். சரி சார், நீங்க சொல்றதை நம்புறேன், நீங்க சொல்றதை நான் நம்புறேன். சார் கரெக்ட். இப்போ ஒரு சூழ்நிலையை நாம் கணிய வைத்திருக்கிறோம். அங்க வந்து ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். முதல்ல இதனுடைய பிரச்சனை என்ன? நாம எழுதி கொடுத்துட்டோம், நாம எழுதி கொடுத்தாச்சு. அதனுடைய உரிமை யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னா இலங்கைக்கு இருக்கிறது. 74 ஒப்பந்தத்தை மீறி 76 ஒப்பந்தம் போட்டாங்க, சரியா? இப்போ அது முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக அவர்களுடையதாக ஆகிவிட்டது. அப்போ அவர்களோடு நாம் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத இருந்துச்சு. இப்போ நாம் இணக்கமான சூழ்நிலை கொண்டு வருகிறோம். நாம தொடர்ந்து சொல்றோம், கடந்த 3 வருடங்களாக நாம் பேசி வருகிறோம். முதல்ல என்ன, அந்த 76 ஒப்பந்தத்தை எப்படியாவது தளர்த்துங்க. ஏன்னா அந்த 74ல போட்ட ஒப்பந்தத்தை மீறி விரோதமா 76 ஒப்பந்தம் போடுறாங்க. அதை நாம தளர்த்த பேசி கொண்டிருக்கிறோம். இதை வந்து நம்ம வர்ஷா போல இருக்கிறார், இதுல இருக்காரு, நம்ம இதுல நம்ம தமிழ் இது வேற என்ன, ஸ்ரீலங்கன் கான்சுலேட், அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் கூட இலங்கைக்கு சென்றிருக்கிறார். நாம 13வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர சென்றிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் அந்த நாட்டோட இருந்துச்சு. இன்னைக்கு நாம் அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக பேசுவோம். பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியும். அதை புரிஞ்சுங்க. அந்த பேச்சுவார்த்தை எப்படின்னா, நாம சில விஷயங்கள் அவங்க செய்யும் போது இதை எங்களுக்கு செய்யுங்கன்னு நம்ம கேட்போம், உறுதியாக செய்வோம். அதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கு. இதைத்தான் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார். அதுதான் இப்ப நீங்க எனக்கு சொன்னீங்க, உங்க தலைவர் இப்படி சொன்னாருன்னு கேட்டீங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா, இலங்கையினுடையான அந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு பல விஷயங்களை அவங்க வந்து கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விஷயங்கள், போருக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தமிழர்களுக்காக நாம செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பிரதமர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. இவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு அம்பன் தோட்டா ஹார்பர் நாங்களா கொண்டு போய் வச்சோம்? இல்ல. அம்பன் தோட்டாவுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இங்க சத்தம் போட்டாங்களே இல்லையா? இங்க யாரெல்லாம் அம்பன் தோட்டாவில துறைமுகம் அமைப்பதற்கு இந்தியா உதவக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு வந்து கேட்கிறாங்க ஏன் சீனா அங்க வந்தது. என்ன சார் நியாயம்? இது என்ன நியாயம்? அப்போ நீங்க எல்லா டேமேஜையும் செஞ்சுட்டு திடீர்னு வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே நீ செய்யணும், அது முடியாது. நீங்கள் முதலில் அதுதான் சொல்றேன், முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் தான் காரணம். இந்திய மீனவர்களுடைய, தமிழக மீனவர்களுடைய துயரங்களுக்கு காரணம் திமுகவும் காங்கிரசும் என்று நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். மண்டையிட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். நாங்க என்ன செய்யறோம்ன்றதை நாங்க பார்த்தோம். கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லுவோம். இப்பயும் அதான் சொல்லுங்க. சார் தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி எந்த விதமான எல்லை தாண்டிய இந்த நில ஆக்கிரமிப்பு இல்லை என்று மத்திய அரசாங்கம், இராணுவம் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணும்ட்டு தொடர்ந்து இது மாதிரி பேசுவது என்பதே தவறு. நாம இல்லைன்னு பல முறை மறுத்தாகிவிட்டது. இப்போ இவங்களுக்கெல்லாம் பொழுது போகல, ஊழல் லஞ்சம் பத்தி ஏதாவது பேசிடுவாங்க, அங்க ஃப்ராடு இங்க ஃப்ராடு இங்க கரப்ஷன்றதுனால எதையாவது கிளப்ப வேண்டும் என்று கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். சார் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியும். டாக்குமெண்டே கொடுத்தாச்சுங்க. கருணாநிதி அவர்கள் 74ல அமைதியாக இருந்தார். ஆவணங்கள்லாம் இருந்து கூட ஒன்றும் சொல்லல. யாரு? ஃபாரின் செக்ரட்டரி சொல்றாரு, அட்வொகேட் ஜெனரல் சொல்றாரு, நல்ல we have a fit case to argue, it is our land, it is our island சொல்றாரு. கேக்குது? வேற ஏதாவது இருக்கா? இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 5 நிமிஷம்
வீடியோவை அரை நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் வீடியோவா எடிட் பண்ணி போட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்க எழுந்து வரும்போதெல்லாம் எல்லாரும் எழுந்து இது நான் என்ன சொல்றேன், கனிமொழியெல்லாம் அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கொஞ்சமாவது நான் உண்மையிலேயே அது எப்படி நான் சொன்னா அது தப்பா, அதை வந்து தலைப்பு செய்தியா போட்டுருங்க. நான் அதை வேணான்னு தான் நான் சொல்லாது இருக்கேன். கண்ணியமும் வேண்டும், கவனமும் வேண்டும். ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும். சும்மா ஏதோ யாரோ கட் பண்ணி போன்ற வீடியோக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது அவ்வளோ நல்லது. கனிமொழிக்கு இதெல்லாம் தெரியணும். அவர் படித்தவர், பண்பாளர், பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதனால அவருக்கு கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நன்றாக இருக்கு. அதாவது பெரும்பான்மை மக்களுக்கு வந்து அயோத்தி ராமர் கோயில் கட்டினது வந்து ரீச் ஆயிடுச்சு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல இதை சந்திக்கும் போது வேற ஏதாவது வலுப்படுத்தல வந்து உங்களோட அஜெண்டால வந்து இருக்குதா சார்? நாம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில சட்ட ரீதியாக ராமர் கோவில் அமைப்போம் என்று சொன்னோம். அதை நாம் முடித்திருக்கோம். வேறு எந்த விதமான இதுவும் இல்லைன்னு பல முறை சொல்லுவோம். Swaraj India பார்ட்டியோட சீஃப் யோகேந்திர யாதவ் வந்து India is going to see the least fair and free election அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதுக்கு ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காரு. இந்த மாதிரி இடி அனுப்புறது, என்சிபி அனுப்புறது, காங்கிரஸோட அக்கௌண்ட்ஸை வந்து முடக்கிறது, அப்போசிஷன் பார்ட்டிஸை வந்து ரொம்ப கீழ்த்தரமா வந்து நிறைய இடத்துல வந்து நடத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைத்துல தான் இது வந்து ரொம்ப இன்டென்ஸா பண்றாங்க. இது வந்து தேசிய இந்தியன் டெமோக்ரஸியே வந்து ஒரு ஸ்லோ பாய்சனிங் மாதிரி அப்படிங்கறது சார். இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து 6 மாசத்துக்கு முறை தேர்தல் இருக்கு. சரிதானே? எங்கேயோ ஒரு இடத்துல தேர்தல் தேர்தல் போது இடி போகக்கூடாது, தேர்தல் போது இன்கம் டேக்ஸ் போகக்கூடாது, தேர்தல் போது சிபிஐ போகக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் போட்டு லீவ் அமைச்சிடலாம். எதுவுமே வேணாம். இல்லை எதுவுமே வேணான்றான். எதுவுமே வேணாம். எவன் வேணா கொள்ளையடிக்கிட்டோம். யார் வேணாலும் சவுத்து குரூப் வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் பாலிசி கொண்டு வரட்டும், மது கொள்கை இருக்குன்னு வரட்டும். யார் வேணுமானாலும் மணல் கொள்ளையை அள்ளட்டும். யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரணமானவங்க இப்படியே பேசிக்கிட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னொருத்தவங்க வந்து கொள்ளையடிச்சு என்ன கேட்கறாங்கன்னா, அவங்களோட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நடக்கும். அந்த பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதே அவங்க வந்து அதை வந்து சார்ஜ் ஷீட் போடலாமே. ஏன் வந்து அது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சும் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கடைசியா வந்து தேர்தல் நேரத்துல வந்து இந்த மாதிரி என்ன பண்றது? அவங்க எல்லாம் ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பாவம், ஜட்ஜ் ஆனவங்களுக்கு வேலை இல்லை. சார் நான் என்ன கேட்கிறேன், கெஜ்ரிவால் உள்ள போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வாரம் ஆச்சு. ஏன் என்ன அவருக்கு பெயில் கொடுக்கல கோர்ட்டு? சார் கெஜ்ரிவாலுடைய துணை முதல்வர் சார், அவர் உள்ள போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. சார் அதை விடுங்க சார். நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, கரூர்காரர். நேற்று சொல்றாரு முதலமைச்சர், அவரு இங்கு இல்லை என்று சொன்னாலும் கூட அவரை வந்து என்ன நல்ல வார்த்தை. அவனோட ட்வீட் கூட போட்டிருந்தேன். நேற்று என்ன பேசுறாரு என் ட்வீட் பாருங்க. அவர் சொல்றாரு, அவரால் அவ்வளவு பலனா. என்ன பலன்? இதே ஸ்டாலின் சொன்னார் சார், அவர் ஒரு நில அபகரிப்பாளர், மோசடி பேர் வழி, ஆள் கடத்தல் பேர் வழியும் மோசடி செய்பவரையும் நிலக்கடத்தல் பண்றவரையும் அமைச்சராக்கி இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கும்போது அவரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பெரும் மனது படைத்தவர் நம்முடைய முதலமைச்சர். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஜட்ஜுங்க யோகேந்திர யாதவ் கேளுங்க. நீங்க அப்ப தமிழ்நாட்டில் ஜட்ஜ் எல்லாம் மோசமா? எவ்வளவு மாசம் ஆச்சு செந்தில் பாலாஜி உள்ள போய்? எவ்வளவு மாசம் ஆச்சு சார்? அவ்வளவுதான் சார்.